Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic Hess's law of constant heat summation under the heading of thermodynamics, UGTRB chemistry la 5th unit. Okay, so what is mean by Hess's law of constant heat summation? அப்படின்னா என்னன்னா இதில் நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோம்னா the enthalpy change that indicates delta H. அப்போது வந்து delta H இந்த delta H that indicates enthalpy change. So here the enthalpy change of a reaction either at a constant volume or constant pressure is the same whether it takes place a single or multiple steps provided the initial and final states are same. அதாவது இதில் என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து ஒரு ஏங்கிற ஒரு காம்பவுண்ட்லேருந்து பிங்கிற காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே ஏலேருந்து பி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஏலேருந்து பி வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாமல் ஏலேருந்து எக்ஸ் வந்து எக்ஸ்லேருந்து ஒய் வந்து ஒய்லேருந்து பி. அப்போ இது சிங்கிள் ஸ்டெப், இது வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஆனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்தால்பி சேஞ்ச் அதோடக்கு கிடைக்கக்கூடிய சேஞ்ச் இன் என்தால்பி இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷனும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதோட கண்டிஷன் என்ன வந்து அதோட ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேமாக கிடைக்கும். ஆனால் அதோட ஸ்டெப் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயும் கிடைக்கலாம், மல்டிபிள் ஸ்டெப்லேயும் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கிறதா இருந்தால் இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷனும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் எ ரியாக்ஷன் இதில் நமக்கு எய்தர் அது கான்ஸ்டன்ட் வால்யூம்லேயே நடக்கலாம், ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயே நடக்கலாம். ஆனால் அது வந்து சேம் தான். எப்போ வெதர் இட் டேக்ஸ் பிளேஸஸ் சிங்கிள் ஆர் மல்டிபிள். இது வந்து சிங்கிள் ஸ்டெப், இது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுறது மல்டிபிள் ஸ்டெப் ப்ரொவைடட் இது வந்து இனிஷியல், அது ஃபைனல் ஸ்டேட். இது சேமாக இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய வந்து என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷனும் சேமாக தான் இருக்கும். அதான் டெல்டா ஹெச்ஆர்னா என்தால்பி சேஞ்ச் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3, டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 இதுதான் சேஞ்ச் இன் என்தால்பி சேஞ்ச் இன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் here. Let A can be converted. A வந்து B கன்வெர்ட் ஆகுது. வெயிட், A வந்து B கன்வெர்ட் ஆகுது. let A can be converted into B டைரெக்டாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து சிங்கிள் ஸ்டெப். அதில் வந்து ஹீட் வந்து இவால்வ் இன் வந்து டெல்டா ஹெச்ஆர் இவால்வ்னா ஹீட் இஸ் லிபரேட்டட். ஓகே, இஃப் த ரியாக்ஷன் கேன் ஹாவ் அதர் ரூட் இஸ் இன்னொரு ரூட் என்னது ஏலேருந்து எக்ஸ் வருது, ஏ டு எக்ஸ், அடுத்து எக்ஸ் டு ஒய், எக்ஸ் டு ஒய், அடுத்து ஒய் டு பி, இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டெல்டா ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3. அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா சம்மேஷனை ஆட் பண்ணுறோம். அப்போ டெல்டா ஹெச் ஆட் பண்ணால் டெல்டா ஹெச் சைக்கிள் கிடைக்குது. இது ஈக்குவல் டு அது வந்து 0 வந்து அடுத்து இது வந்து ஒரு கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சம் ஆஃப் எனர்ஜி சேஞ்ச் இன் சைக்ளிக் ப்ராசஸில் நடந்துச்சுன்னா அது இஸ் ஆல்வேஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஒன்றாக கொஸ்டின். தென் அப்ளிகேஷன். There are many compounds in which delta H cannot be measured. அதாவது இந்த நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு இது வந்து ஒரு 3, 4 இந்த நிறைய ஒரு 5, 6, 7 அப்படி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியாது. இப்போது டைரெக்டாக கலோரிமெட்ரிக் மெத்தடில் இது ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச் வேல்யூ வந்து டைரெக்டாக கலோரிமெட்ரிக் மெத்தடில் மெஷர் பண்ண முடியாது. தென் அதனால தான் the reason is that some compounds like அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்திருக்கோம். அது வந்து cannot be prepared டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ பை கம்பைனிங்
கார்பன் அண்ட் குளோரின் டைரெக்டாக, அதாவது கார்பன்னா இந்த மீத்தேனில் இருக்கக்கூடிய கார்பனும் குளோரினும் ரியாக்ட் ஆகும்போது இது வந்து மெத்தில் குளோரைட் நமக்கு கிடைக்குது. மெத்தில் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. அடுத்து இந்த மெத்தில் குளோரைட்டை திரும்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு மெத்திலின் குளோரைடாக இருக்குது. அடுத்து வந்து குளோரோஃபார்ம், அடுத்து கார்பன் டெட்ரா குளோரைட். ஸோ இந்த கார்பன் டெட்ரா குளோரைட் வந்து நமக்கு டைரெக்டாக கிடைக்கல, கார்பனும் குளோரினும் கம்பைன் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது கிடைக்குது. ஓகே, ஹெஸ்ஸஸ் லா இஸ் யூஸ் டு கால்குலேட் ஃபாலோயிங் ஹீட் சேஞ்ச். அதாவது ஹெஸ்ஸஸ் லாவை யூஸ் பண்ணி என்னென்ன ஹீட் சேஞ்சில் கண்டுபிடிக்க முடியும்? ஹீட் ஆஃப் கம்பஸ்டன், ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன், தென் லேட்டஸ்ட் எனர்ஜி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். நியூட்ரலைசேஷனில் ஆசிடும் வந்து ஒரு பேஸும் வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சால்ட் கிடைக்காது, அது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். தென் லேட்டஸ்ட் எனர்ஜி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஹெஸ்ஸஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். Calculations of enthalpies of reaction. For example, it is very difficult to measure the heat of combustion from graphite to give pure carbon monoxide. அதாவது கார்பன் இஸ் கெட்டிங் ஃப்ரம் கிராஃபைட், அதாவது கார்பன் வந்து கிராஃபைட்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த கிராஃபைட்லேருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, அதுலேருந்து கார்பன் மொனாக்சைடு வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்பன் கூடல ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி கார்பன் மொனாக்சைடு ஃபார்ம் ஆகுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதில் வந்து ஹீட் ஆஃப் கம்பஸ்டன் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து நாட் ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தென் ஹவவர் என்தால்பி ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் கிராஃபைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதே கார்பன் மொனாக்சைடுலேருந்து ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஈஸிலி கெட். அதே மாதிரி கார்பன் மொனாக்சைடு கூடல ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் ஈஸியாக அதோட ஹீட் ஆஃப் கம்பஸ்டன் வந்து மெஷர் பண்ணிடலாம். ஃபார் திஸ் கன்வர்ஷன் த ஹீட் ஆஃப் கம்பஸ்டன் வேல்யூஸ் ஆர் -393.5 kilojoule and -283.5 kilojoule respectively. From this data, the enthalpy of combustion, that delta HF of graphite-லேருந்து இது வந்து கிராஃபைட், அதாவது கார்பன் வந்து கிராஃபைட்டுங்கிற ஃபார்ம்லேருந்து கிடைக்கிறது. கார்பன் டு கார்பன் மொனாக்சைடு வந்து எப்படி வந்து ஹெஸ்ஸஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கார்பன்லேருந்து டைரெக்டாக கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறது டெல்டா H1. இதே ஸ்டெப் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் மொனாக்சைடாகவும் இந்த கார்பன் மொனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் ஃபார்ம் ஆகும். அதுதான் டெல்டா H1. இந்த ஸ்டெப்பு கிடைக்கும்னா டெல்டா H1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3. இதில் வந்து டெல்டா H2 வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, இங்கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டெல்டா H2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1. இந்த ப்ளஸ் வந்து இங்கே வரும்போது மைனஸ் டெல்டா H3. இப்போ ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட் வந்து கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கார்பன் வந்து கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து டெல்டா H1, அதோட வேல்யூ வந்து -393.5 கிலோஜூல். இனி கார்பன் வந்து கார்பன் மொனாக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் மொனாக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அதோட டெல்டா H வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதே கார்பன் மொனாக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி வந்தாலும் இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுனால அங்கே கம்பஸ்டன் நடக்குது. தட் இண்டிகேட்ஸ் பர்னிங் இன் தி ப்ரிசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை பயன்படுத்தி அது எரியும் போது என்ன கிடைக்கும்? கார்பன் மொனாக்சைடு வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதோட டெல்டா H3 வேல்யூ வந்து -283.5 கிலோஜூல். இனி வந்து நமக்கு டெல்டா H2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா H2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 வேல்யூ வந்து -393.5 மைனஸ் டெல்டா H3 வேல்யூ வந்து -283.5. அப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதில் வந்து
இது மைனஸ் இது ப்ளஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கர் என்னோட சைன் போடணும். அப்போ பிக்கர் என்ன என்னது -393. ஸோ அப்போ அதோட சைன் வந்து -110.5 kJ. இதுதான் டெல்டா ஹெச் வேல்யூ ஃபார் த கம்பஸ்டன் ஆஃப் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்பஸ்டன், விச் மீன்ஸ் பர்னிங் இன் தி ப்ரிசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ வந்து கார்பன்லேருந்து கார்பன் மொனாக்சைடு வந்து கிடைக்கிறதுக்குள்ள டெல்டா ஹெச் வேல்யூ தான் இது -110.5 kJ. நெக்ஸ்ட்டு calculation of heat of formation. இந்த calculation of heat of formation calculated the standardனா இந்த டிகிரி வேல்யூ. ஸோ இங்கே வந்து டெல்டா ஹெச்எஃப் நாட் போட்டிருக்காங்க, அந்த வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CH4னா மீத்தேன் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் என்தால்பி ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் மீத்தேன். அதாவது இதோட என்தால்பி ஆஃப் கம்பஸ்டன் வேல்யூ தந்திருக்காங்க. என்னது, ஹைட்ரஜனுக்கு -285.8, தென் கார்பனுக்கு -393.5, தென் மீத்தேனுக்கு -890.4 kJ/mol ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இங்கே தந்திருக்க ரியாக்ஷன் பற்றி பார்ப்போம். அதாவது டெல்டா ஹெச் நாட் டெல்டா மீத்தேன் ஃப்ரம் மீத்தேன் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போது மீத்தேன் ஃபார்ம் ஆகுது, அப்போ அந்த இந்த சைடு இருக்கும் CH4. அப்போது வந்து டெல்டா ஹெச் வேல்யூ இங்கே இருக்குது, டெல்டா ஹெச்எஃப் நாட் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ மீத்தேன் ஃபார்ம் ஆகணும்னா இந்த என்னெல்லாம் இருக்குது, ஒன்று கார்பன், இன்னொன்று ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் மட்டும்தான், அப்போ வந்து 2 போடணும், 2H2 போடணும். ஸோ அப்போ மீத்தேன் ஃபார்ம் ஆயாச்சு. இனி இது இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன், தென் மீத்தேன், இது எல்லாமே ஆக்சிஜன் மேலே பர்ன் ஆகுது. ஸோ வந்து இப்போ கார்பன் வந்து இந்த கார்பன் ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இதே ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது வாட்டர் கிடைக்கும். இனி இந்த மீத்தேன் வந்து ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், CO2 ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ இப்போ என்னன்னா ஹைட்ரஜன் கார்பன் வந்து ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது CO2, அடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது வாட்டர், தென் கார்பன் ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது CO2 கிடைக்கும். அதுக்குள்ள வேல்யூ தந்திருக்காங்க ஆல்ரெடி. அடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது -285.5, இது ஆல்ரெடி கிவன். அடுத்து மீத்தேன் ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது நமக்கு CO2 ப்ளஸ் வாட்டர். இங்கே வந்து மீத்தேன் வந்து இங்கே இருக்குது, அதாவது இது வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட், இது வந்து ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய மீத்தேன் ஆக்சிஜன்களை ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மீத்தேன் ஆக்சிஜன்கள் ரியாக்ட் ஆகி நமக்கு CO2 கிடைக்கும். அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடில் நடக்குது. அப்போது இந்த நமக்கு தந்திருக்க வேல்யூ இது. அப்போ இது கரெக்டாக எழுதணும்னா இந்த CO2 ப்ளஸ் 2 மாலிகுல் இது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் பண்ணி இந்த வேல்யூ மைனஸாக இருக்கிறத ப்ளஸில் எழுதணும். அதாவது கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்கன்னா இதெல்லாம் தந்திருக்காங்க, இது வந்து ஆக்சிஜன்களை பர்ன் ஆகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த நமக்கு வந்து இது ரெண்டும் ரியாக்டன்ட் சைடில், இனி இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகினா நமக்கு மீத்தேன் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது இந்த ரியாக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், மைனஸ் சைன் ஆகுது ப்ளஸ் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, டெல்டா ஹெச்எஃப், இதுதான் என்னது மீத்தேன் ஃபார்மேஷன். ஸோ மீத்தேன் ஃபார்ம் ஆகணும்னா என்ன இருக்குது, இந்த டெல்டா ஹெச்எஃப் ஃபார்ம் ஆகணும்னா இந்த டெல்டா H1ம் H2 இந்த டெல்டா H3 ரியாக்ட் வந்து ஆட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ டெல்டா H1 H2 H3 அதோட வேல்யூ போட்டுட்டு இது வந்து டெல்டா H1ஓட வேல்யூ -393. இங்கே வந்து 2 டைம்ஸ் வாட்டர் மாலிகுல்னால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் தந்திருக்க வேல்யூவை. தென் இது வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், +890.4. இனி இது ரெண்டையும் ஆட் பண்ணி 890.4ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து -74.7 kJ. ஓகே, புரிஞ்சா இது இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள்.
இது ஒன்று கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அதாவது ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன், அதுதான் டெல்டா ஹெச்எஃப் நாட் ஆஃப் மீத்தேன் ஃப்ரம் இந்த வேல்யூஸ் ஆஃப் என்தால்பி. அதாவது இதெல்லாம் இந்த ஹைட்ரஜன், கார்பன், மீத்தேன் இதெல்லாம் வந்து பர்ன் ஆகி தான் நமக்கு வந்து மீத்தேன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மீத்தேன் தான் ஃபார்ம் ஆகுது. மீத்தேன் ஃப்ரம் த வேல்யூ, சாரி நாட் ஃபார்ம், ஃப்ரம் மீத்தேன் ஃப்ரம் the value of enthalpy of combustion for hydrogen. அப்போ வந்து இது இப்போ burn ஆகுது, ஹைட்ரஜன் burn ஆச்சுன்னா burn in the presence of oxygen, so water. Then carbon, presence of oxygen, so we get the carbon dioxide. Then methane கூடாலேயும் என்ன ஆகுது, combustion நடக்குது, அதான் மீத்தேன். மீத்தேன் கூட நடக்கும்போது நமக்கு வந்து இந்த CO2 ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல் அதோட வேல்யூ இந்த இருக்குது. ஆனால் நமக்கு வந்து மீத்தேன் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் இந்த டெல்டா HCl4ல் மீத்தேன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதுதான் நமக்கு வேணும். அந்த வேல்யூ வந்து இது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இது மைனஸில் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் சைன் ஆகும். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது அதாவது கிவன் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டில் தான் மீத்தேன் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆனால் இங்கே வந்து ரியாக்டன்ட் சைடு இருக்குது. ஸோ ரியாக்டன்ட் சைடில் இருக்கிறது நம்ம ப்ராடக்ட் சைடுக்கு மாற்றோம்னா சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணுறோம். டெல்டா H1 டெல்டா H2 அடுத்து இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. எடுத்து வாட்டர் மாலிகுல் டெல்டா H2ல உள்ள வாட்டர் மாலிகுல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் வாட்டர் மாலிகுல், அதனால தான் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நமக்கு மீத்தேன் ஃபார்ம் ஆக தான் செய்யுது. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணி நமக்கு மீத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு நல்ல வேல்யூ என்னது 890. இதில் வந்து நமக்கு ஏதாவது மீத்தேன் ஃபார்ம் ஆகுதா, இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ ப்ளஸ் 890 ஆகும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு கிடைக்கிறது 74.7 கிலோஜூல். ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கில் அதாவது என்ன டாபிக், ஃபிசிக்ஸ் லா ஆஃப் ஹீட் ஆஃப் சம்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.